ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 2ல் யூனிட் எக்ஸசைஸ் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் எக்ஸசைஸ் மொதல் 10 சம்மும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்குறோம். பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ப்ரூவ் தட் n ஸ்கொயர் மைனஸ் n டிவிசிபிள் பை 2 ஃபார் எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் n. ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் என்ன எடுத்தாலுமே அது கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டில் போட்டோம் அப்படின்னா n ஸ்கொயர் மைனஸ் என்னன்ற ஃபார்மேட்டில் போட்டால் அது 2ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதான் நான் இங்கே ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். லெட் எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் பி அண்ட் ஈவன் நம்பர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நம்பர் ஈவன் நம்பராக எடுக்கிறேன். செகண்ட் எடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நம்பர் ஓடு நம்பராக எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஈவன் நம்பர் அப்படின்னா என்னது பாசிட்டிவ் இன்டிஜரு n ஈக்குவல் டு 2k அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்ஸ் வந்து n ஸ்கொயர் மைனஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னுக்கு பதிலாக 2k போட்டிங்கன்னா 2k ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2kன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2k ஹோல் ஸ்கொயர்ன்றது 4k ஸ்கொயர் மைனஸ் 2k. இதுலேருந்து 2 காமன் எடுங்க. ஸோ 2k மைனஸ் k கரெக்டாக. ஸோ இந்த எண்ணுக்கு பதிலாக 2k போடும்போது இந்த ஸ்கொயர் வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியில், ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 டேர்ம் இருக்கிறதுனால ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போடுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. 2k ஸ்கொயர்னு போட்டு பழகாதீங்க. எப்போவுமே இந்த மாதிரி டேர்ம் வரும்போது ப்ராக்கெட் போட்டு பழகுங்க. அப்போ தான் அந்த ஸ்கொயர் வந்து ப்ராக்கெட்டில் உள்ள 2 டேர்முக்கும் காமன் அப்படின்ற மாதிரி வரும். நம்ம வெறும்னா 2k ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா கேக்கு மட்டும்தான் ஸ்கொயரு, 2க்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் எந்த ஒரு டேர்மும் உள்ள 2 டிவிஷன் இருந்துச்சுன்னா ப்ராக்கெட்டை போட்டுக்கோங்க. ப்ராக்கெட்டை போட்டு ஸ்கொயர் போடும்போது இந்த ஸ்கொயரு 2க்கும் 4க்கும் பொது. ஸோ அப்போ 2 ஸ்கொயர் 4k ஸ்கொயர் மைனஸ் 2k. இதில் இருந்து 2வை வெளியில் எடுக்கிறேன். ஸோ இதுலேருந்து 2 வெளியே போச்சுன்னா ஒரு 2 போச்சுன்னா 2 × 2 4. ஸோ இன்னொரு 2k இங்கே வந்து நிற்கும். ஓகேங்களா? k ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்தது இதுலேருந்து ஒரு 2 போயிடுச்சுன்னா மைனஸ் k. இப்போ பொதுவாக பாருங்கள் 2 × 2 4k ஸ்கொயர் இருக்கா? 2 × மைனஸ் k மைனஸ் 2k. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு நம்பரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்னது டிவிசிபிள் பை 2. கரெக்டாக? therefore it is divisible by 2. ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணக்கூடிய எந்த நம்பரும் 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதனால் இது வந்து divisible by 2. அடுத்தது லெட் எவ்ரி பாசிட்டிவ் இன்டிஜர் பி அண்ட் ஓடு நம்பர். ஓகேங்களா? ஓடு நம்பர் அப்படின்னு செலக்ட் பண்ண போகிறேன். போன டேர்மில் x = 2kன்னு போட்டேன். இப்போ இது ஓடு நம்பர் அப்படின்றப்ப அந்த 2kவோட 1 ஆட் பண்ணால் கண்டிப்பாக ஓடு நம்பர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 2k + 1க்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன? n ஸ்கொயர் மைனஸ் n. ஸோ என்னுக்கு பதிலாக 2k + 1 போடுறேன். 2k + 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என்னுக்கு பதிலாக 2k + 1. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதியாச்சு. இந்த ஹோல் ஸ்கொயர்ன்றது 2k + 1 மொத்தத்துக்கும் தான். இது வெறும் 2k + 1, இது 2k + 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த மொத்த டேர்மில் வந்து 2k + 1 எடுத்தேன் அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? 2k + 1 ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ கரெக்டு தானே? ஸோ 2k + 1 வெளியே எடுத்துகிட்டேன். இங்கே 2k + 1 மைனஸ் 1 அப்படின்றது எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டையுமே நான் எடுக்கிறேன். அது 2k + 1 இது ப்ராக்கெட் எடுத்து விடுங்க. 2k + 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணுங்கள். ரிமைனிங் என்ன இருக்குது? 2k + 1 × 2k. அதாவது இதை எப்படி நம்ம மைண்டில் ஏற்றலாம் பார்க்கலாம்னா 2 × k. கரெக்டாக? ஸோ ஏற்கனவே பார்த்தா எனி பாசிட்டிவ் இன்டிஜர் மல்டிபிள் பை 2 தென் இட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 2. ஓகேங்களா? எந்த ஒரு நம்பரையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது என்னது 2ஆல் டிவைட் ஆகும். therefore odd number ஆல்சோ டிவிசிபிள் பை 2. ஓகேங்களா? எப்போ இந்த ஃபார்மெட்டில் எழுதும்போது n ஸ்கொயர் மைனஸ் என்னன்ற ஃபார்மெட்டில் ஓட நம்பரை எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக அது 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சம்மு. A milkman has 175 liters of cow's milk and 105 liters of buffalo milk. ஓகேங்களா? கவுஸ் மில்க் வந்து 170, பசுமாட்டு பசுப்பால் வந்து 175, பஃபலோ எருமை மாட்டு பால் வந்து 105. He wishes to sell the milk by filling the 2 types of milk in cans of equal capacity. அதாவது ஒரே மாதிரி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கேனில் தனித்தனியாக இந்த ரெண்டையும் விற்கிறான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 175 லிட்டரு, இங்கே 105 லிட்டர் ரெண்டையுமே ஒன்று தனித்தனியாக தான் சேல்ஸ் பண்ணுறான். பட் வந்து கேன் விற்கக்கூடிய அந்த சேல்ஸ் பண்ணக்கூடிய கேன் வந்து ஈக்குவல் சைஸில் தான் இருக்குது. கால்குலேட் த ஃபாலோயிங் கெப்பாசிட்டி ஆஃப் கேன். அப்படி இந்த ஈக்குவலாக இருக்கக்கூடிய கேனோட கெப்பாசிட்டி என்ன? நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் கவுஸ் மில்க். ஸோ இந்த 175 எத்தனை கேனில் ஊற்றலாம்?
நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் பஃபலோ மில்க் 105 எத்தனை கேனில் ஊற்றலாம், இதுதான் கொஸ்டின். ஸோ அப்போ 175 105க்கு காமனாக நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டியோட கேனு, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கண்டுபிடிக்க போகிறோம், ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ அதான் ஃபஸ்ட்டு எடுத்து நினைக்கிறேன். ஹச்சிசிஎஃப் ஆஃப் 175, 105. ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், ஈக்வி டிவிஷன் அல்காரிதம். என்ன, A = BQ + R. இந்த ஃபார்மெட்டில் இதை ஹச்சிசிஎஃப். ஸோ ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் நம்பரை வெளியில் எடுத்து எழுதுகிறேன், லோயஸ்ட் நம்பரை உள்ளே எடுத்து எழுதிடுறேன். ஸோ 175ல் 105 ஒன்று தான் இருக்கும், ரிமைனிங் 70. அகைன் 105ல் 70 எடுக்கிறேன், 1 தான், ரிமைண்டர் 35. 70ல் 35 எடுக்கிறேன், 275, 35 70 + 0. ஸோ அப்போ என்னது ஹச்சிசிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியது தான் 35. ஓகேங்களா. ஹச்சிசிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது, இந்த கெப்பாசிட்டி ஆஃப் த கேன் வந்து கேன் இஸ் 35 லிட்டர்ஸ். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சிச்சு. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டால், அந்த 35 லிட்டர்ஸ் மேனிக்க 175 எத்தனை கேனில் ஊற்றலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ 175 35ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 4 5 வரும். 35 வந்து 175. ஓகேங்களா. ஸோ ரிமைண்டர் 0. therefore 5 cans. ஓகேங்களா. ஃபார் எதுக்கு, கவுஸ் மில்க். ஓகேங்களா. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் 105. ஸோ 105 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 35ஆல் கண்டிப்பாக 3 தான். 3 cans ஃபார் பஃபலோ மில்க். ஓகேங்களா. ஸோ அவன் ஊற்றக்கூடிய கேனோட சைஸு 35 லிட்டர் தான். இந்த 175 லிட்டரை 35 லிட்டர் மேனிக்க 5 கேனில் ஊற்றலாம். 105 லிட்டரை 35 லிட்டர் மேனிக்க 3 கேனில் ஊற்றலாம். ஓகேங்களா. இதுதான் அவன் கேட்டக்கூடிய செகண்ட் கொஸ்டின்.